to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இது இனி ஒருபோதும் மாறாது என்று நீங்கள் முடிவு செய்திருக்கிற ஒரு நிலை இருக்கிறதா? அது செத்து போயிற்று, முடிந்து போயிற்று என்று நீங்கள் நம்பி இருக்கிறீர்களா? கவனமாக கேளுங்கள். செத்துப்போன எலும்புகளுக்கு கூட ஜீவன் கொடுத்த தேவன் இன்று உங்களுடைய அந்த நிலையையே மாற்றப் போகிறார். ஆனால் அது எப்படி நடக்கும்? செத்துப்போன ஒன்றுக்கு எப்படி மறுபடியும் ஜீவன் வரும்? அதற்கான பதிலை தேவன் தமது வார்த்தையில் ஏற்கனவே கூறியிருக்கிறார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் கூறுகிறார். இது ஒரு சாதாரண வார்த்தையல்ல. ஜீவனற்ற இடங்களில் கூட ஜீவன் உருவாகும் என்று தேவன் அளிக்கும் வாக்குத்தத்தம். மனிதனால் முடியாத இடத்தில் தேவன் தம் ஆவியினால் செய்கிற கிரியை. இந்த வாக்குத்தத்தம் எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது தெரியுமா? தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இடைப்பட்டதே எசேக்கியேல் புத்தகமாகும். இறந்த மனிதரின் எலும்புகள் கிடந்த பள்ளத்தாக்குக்கே எசேக்கியேல் கொண்டு செல்லப்பட்டான். அந்நிய தேசத்தில் இருந்த இஸ்ரவேலரின் நம்பிக்கையற்ற நிலையை அந்த தரிசனம் வெளிப்படுத்தியது. அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று முறையிட்டார்கள். தேவன் தாம் ஆவி அந்த எலும்புகள் செல்லும்படியும் அவை மறுபடியும் உயிரடையும்படியும் செய்வதாக உரைத்து அந்த எலும்புகளோடு பேசும்படி எசேக்கியேலிடம் கூறுகிறார். எசேக்கியேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எலும்புகளிடம் பேசுகிறான். உடன்தானே அந்த எலும்புகள் ஒன்றாய் சேரவும் அவற்றின் மேல் மாம்சம் உருவாகவும் தோல் மாம்சத்தை மூடவும் தொடங்கியது. விரைவில் ஆவி அந்த சரீரங்களுக்குள் நுழைந்தது. அவர்கள் பெரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சி இஸ்ரவேலை எதிர்காலத்தில் சீர்படுத்துகின்ற தேவனுடைய திட்டத்தை குறிப்பதாய் அமைந்தது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. செத்துப்போன எலும்புகள் எப்படி உயிரடைந்தது? அது ஒரு தரிசனம் மட்டுமல்ல, தேவன் செய்கிற உண்மையான கிரியையின் வெளிப்பாடு. கர்த்தருடைய ஆவி நமக்குள் ஊதப்படும் போது நாமும் உயிரடைவோம் என்பதை இது நமக்கு போதிக்கிறது. இது ஒரு கதையல்ல, இது உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய உண்மை. நம்பிக்கையற்ற நிலையில் எழுந்து நிற்க இயலாமல் பலனில்லாதது போல், உடைந்து போனது போல் நீங்கள் உணரலாம். பாபிலோனில் இருந்தபோது இஸ்ரவேலரும் அவ்வாறே எண்ணினார்கள். அப்போதுதான் கர்த்தர் எசேக்கியேலோடு பேசி தமது ஆவியை அவர்களுக்குள் ஊதினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அவரது ஆவியை உங்களுக்குள் ஊதுகிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதால் இதுவே நீங்கள் எழும்புவதற்கான நேரமாகும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வெறுமை சூழ்ந்திருப்பதாக, பலனற்று போய்விட்டதாக, எதிர்காலம் நிச்சயமில்லாததாக உணரலாம். ஒருவேளை என் வாழ்க்கையில் எல்லாமே செத்து போய்விட்டது, என்னால் முன்னேறி செல்ல இயலவில்லை, எப்போது வெளிச்சத்தை காண்பேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இஸ்ரவேலுக்கு ஜீவனையும் சீர்படுத்தலையும் வாக்கு பண்ணுகிற கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறார். அவரால் மாத்திரமே ஜீவனற்ற இடங்களில் தம் ஜீவனை ஊதி சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மறுபடியும் ஜீவன் பெறும்படி செய்ய முடியும்.
அதே தேவன் இன்று மாறவில்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கும் இதையே செய்ய மாட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் செத்துப்போன எந்த பகுதியாயினும் தேவன் தம் ஆவியை ஊதினால் அது உயிரடையாமல் இருக்க முடியாது. உங்கள் உடல் நலம், குடும்பம், பொருளாதாரம், ஆத்துமா ஆகியவை செத்துப்போன எந்த சூழ்நிலையிலும் தம் ஆவியை ஊதுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே ஜீவனும் விடுதலையும் உண்டு. நாம் தோற்று போகாமல் நமக்கு பரிபூரண ஜீவனை தருவதற்காகவே இயேசு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் ஜீவனற்று காணப்படும் எல்லா பகுதியையும் அவர் தம் வல்லமையால் உயிர்ப்பிப்பார் என்று விசுவாசியுங்கள். அவரால் உங்கள் சரீரத்தை குணப்படுத்தவும், உடைந்த உறவுகளை சீர்படுத்தவும், உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை தரவும், பயத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கவும் முடியும். மனம் தளராதிருங்கள். ஆண்டவர் இரட்டிப்பாய் உங்களை சீர்படுத்த ஆயத்தமாக உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாமே முடிந்து போயிற்று என்று நினைத்த அந்த இடத்தில் தேவன் இன்று புதிய ஆரம்பத்தை உண்டாக்குகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்பிக்கையை முற்றிலும் இழந்து போனேன் என்று நீங்கள் கூறினால், வாழ்க்கையே முடிந்து போனது என்று உணர்ந்தால், தேவனுடைய ஆவி உங்கள் மேல் வருவதாக. அவருடைய ஆவி இப்போதே உங்கள் மீது இறங்கி புது ஜீவனை தந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவராக உங்களை மாற்றுவதாக. ஜெபம். அன்பின் தகப்பனே, நீர் அருளியுள்ள வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய ஜீவ ஆவியை எனக்கு அருளியிருப்பதாக நீர் கொடுத்திருக்கும் வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஜீவன் தரும் உம்முடைய ஆவியை இன்று எனக்குள் ஊதும். நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய ஜீவனை எனக்குள் ஊதுவீராக. என் வாழ்வில் காணப்படும் செத்துப்போன சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உயிர்ப்பியும். என் வாழ்வில் காணப்படும் எல்லா செத்துப்போன நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளும் எனக்குள் ஜீவிக்கிற உம்முடைய ஆவியினால் உயிரடைவதாக. என் உடலை, சிந்தையை, ஆவியை உம்முடைய வல்லமையால் குணமாக்கும். என் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து என் வாழ்க்கையை உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். நான் இழந்த நம்பிக்கையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, பலனை திரும்ப தாரும். என்னை உயிர்ப்பித்து உமக்குள் என் வாழ்வு செழித்து மலரும்படி உடைந்து போன எல்லாவற்றையும் சீர்படுத்தும். ஆண்டவர் இயேசுவே, என் குடும்பத்தில், உறவுகளில் ஜீவனை அளிப்பீராக. மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக விளங்கும்படி செய்ய வேண்டும். எல்லா வியாதியும் கட்டுகளும் உம்முடைய நாமத்தில் அழிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பி விடுவிப்பீராக. ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள் கிரியை செய்வதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.